ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெருக்குத்தொடர் வரிசையோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 4 சம் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த சம் பாருங்கள், 1 2 4 8 அப்படின்னு சீரீஸ் போயிட்டே இருக்குது. இந்த தொடரில் 1024 என்ற உறுப்பு எத்தனையாவது உறுப்பாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ 1 சீரீஸ் 1 2 4 8 போயிட்டே இருக்குது. இதில் 1024 வரைக்கும் போகுது. இந்த 1024 எத்தனையாவது உறுப்பு, அது என்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்மளுக்கு பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவம் தெரியுமா? என்னது? ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் போயிட்டே இருக்கும். கடைசியாக ஏஆர் பவர் n-1 இது வரைக்கும் போகுமா? இதுதான் என்னது? டி ஆஃப் என். ஓகேவா, இந்த டி ஆஃப் என் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த டி ஆஃப் என் 1024னா அது எத்தனாவது உறுப்பாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1 இப்படி எழுதிக்கலாமா? இதில் ஏவோட வேல்யூ என்ன? ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு உறுப்பு தான் ஏ. இப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு 1. நெக்ஸ்ட் ஆர் பொது விகிதமா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. இப்போ 2/1 ஈக்குவல் டு 2 தான். இப்போ தெரிஞ்ச வேலையெல்லாம் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டி ஆஃப் என் எவ்வளோ? 1024 ஈக்குவல் டு ஏ 1 இன்ட்டு ஆர் 2 பவர் n-1. அப்போ 1024 ஈக்குவல் டு 2 பவர் n-1. இப்போ இந்த வேல்யூ 1024 2 பவராக மாற்றணும். ஓகேவா, அது எப்படி மாற்றலான்னு பாருங்கள். டானா வகுத்தல் பாருங்கள். 1024 2 போடுங்க. 2 10 மீதி 1 இங்கே 2 4 இங்கே 2 போடுங்க. 2 4 மீதி 1 இருக்கும். 2 10 6 12 மீதி 2 போடுங்க. 1 2 2 4 8 16 மீதி 2 6 12 4 8 2 3 6 2 4 மீதி 2 1 2 6 12 2 8 16 2 4 இங்கே 2 போட்டால் 2 இங்கே 2 போட்டால் 1. மொத்தம் எத்தனை 2 வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 1024 எப்படி எழுதலாம்? 1024 2 பவர் 10ன்னு எழுதலாம். ஓகேவா, அதை எடுத்து இங்கே எழுதுங்க. 2 பவர் 10 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n-1. இங்கே 2 காமனாக இருக்குது. அப்போ பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாமா? இப்போ பவரை ஈக்குவல் பண்ணுங்கள். பட் n-1 இஸ் ஈக்குவல் டு 10னா பவரை ஈக்குவல் பண்ணிக்கணும். இப்போ n வேல்யூ என்ன? 10 + 1. இப்போ n இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ இந்த தொடரில் 1024 எத்தனையாவது உறுப்பாக வரும்? n இஸ் ஈக்குவல் டு 11வது உறுப்பாக வரும். ஓகேவா, இந்த சம் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் 6th சம் பாருங்கள். a இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 65 மற்றும் b இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 64 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. 2 பவர் 0 என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் எது உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. பி ஆப்ஷன் பாருங்கள், ஏ ஆனது பியை விட 1 அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சி ஆப்ஷன் பாருங்கள், ஏ ஆனது பியை விட 1 குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பி இந்த சீரீஸ் எடுங்க. 2 பவர் 65 கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது பெருக்குத்தொடர் வரிசையில் கூடுதல் இருக்குது. அதுக்கான ஃபார்முலா தெரியுமா நம்மளுக்கு? b is equal to 2 power 0 plus 2 power 1 plus போயிட்டே இருக்குது ப்ளஸ் 2 power 64 வரைக்கும் போகுது. ஆமாவா? இப்போ இதில் நம்மளுக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது பெருக்குத்தொடர் வரிசையில் கூடுதலுக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா போட்டு பியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கூடுதல் ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? பொது விகிதம் கண்டுபிடிக்கணுமா? பொது விகிதம் r is equal to என்ன? ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. 2 power 0 1 தான். இப்போ 2 power 1 2. இப்போ ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு.
2/1 2. இப்போ ஆரோட வேல்யூ வந்து greater than 1 வருது. இப்போ greater than 1னா அதுக்கான கூடுதல் ஃபார்முலா என்ன? Sn is equal to கூடுதல் ஃபார்முலா என்ன? A into r power n minus 1 by r minus 1. இதுதான் ஆரோட வேல்யூ வந்து greater than 1 இருந்துச்சுன்னா அதுக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேவா? இப்போ இந்த Snன்றது தான் B. அந்த Bயோட வேல்யூ தான் Sn. அப்போ B is equal to Aவோட வேல்யூ என்ன? A is equal to என்ன? ஃபஸ்ட்டு உறுப்பு 2 power 0 1. ஆரோட வேல்யூ தெரியும் 2. அப்போ இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ 1 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 2வா? 2. என்னோட வேல்யூ என்ன? 2 power 64 வரைக்கும் இருக்குது. இங்கே 2 power 1 இருக்குது. அப்புறம் இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 65வா? ஏன்னா இங்கே வந்து 2 power 64 வரைக்கும் போகுது. இது வந்து இதுலேருந்து 2 power 1லேருந்து 64 வரைக்கும் மொத்தம் டோட்டலாக 64 நம்பர்ஸ் இருக்கும். ப்ளஸ் 2 power 0 இருக்குது. இப்போ 2 power 0 சேர்த்தனா மொத்தம் 65 உறுப்பு இருக்குமா? அதுதான் n. இப்போ n வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த என்னோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 power 65 minus 1 by 2 minus 1. ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ என்ன? 2 power 65 minus 1 by இது வந்து 2ல் 1 போச்சுன்னா 1 தான். இப்போ பியோட வேல்யூ என்ன? 2 power 65 minus 1. இங்கே 2 power 65ன்றது என்ன? 2 power 65ன்றது A. அப்போ B is equal to A minus 1. இதில் வந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிங்க. A வந்து என்னது? B plus 1. இப்போ A is equal to B plus 1 அப்படின்னு வருதா? ஆப்ஷன் பாருங்கள். A மற்றும் B சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சமம் கிடையாது. அப்போ இது வந்து கேன்சல். A ஆனது Bயை விட 1 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? A வந்து Bயை விட 1 வந்து அதிகம் சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக இருக்கா? அப்போ ஆப்ஷன் B தான் கரெக்டு. A ஆனது Bயை விட 1 அதிகம். ஓகே, இந்த சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 7th சம் பாருங்கள். பின்வருவனவற்றின் முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. -7 மற்றும் 6 எனில் அதனுடைய பெருக்குத்தொடர் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. முதல் உறுப்பு அதோட வேல்யூ எவ்வளோ? -7. பொது விகிதம் R வந்து கொடுத்துருக்காங்க 6. அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசையோட அந்த வரிசையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட பொது வடிவம் தெரியுமா நம்மளுக்கு? பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவம் தெரியுமா? A, AR, AR ஸ்கொயர் போயிட்டே இருக்குமா? இப்போ வந்து ஏவோட வேல்யூ தெரியும் -7. A into R -7 into 6. அப்புறம் வந்து -7 into 6 ஸ்கொயரா? அப்புறம் வந்து -7 into 6 கியூப். அது மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து -7. இது வந்து எவ்வளோ? 7 42 -42. இது வந்து 36. 36 into 7 போடுங்க. 7 42 மேலே 4 3 21 25 -252. இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பெருக்குத்தொடர் வரிசை. ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட பெருக்குத்தொடர் வரிசை -7, -42, -252, அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்ப்போம்.